எவராக இருந்தாலுமே வந்தோடனே கையெடுத்து கும்பிடக்கூடிய அளவுக்கான ஒரு முருகன் சிலை எங்கள் வாசலில் கிட்டத்தட்ட 12 அடி உயரத்தில் வந்து அந்த விக்கிரகம் அமைக்கப்பட்டிருக்கிறது. எமது ஆலயத்தின் மூலஸ்தானத்தில் முதல் தான் தோன்றி வேலென்ற ஒரு வேலொன்று இருக்குது. அந்த வேல் தானாகவே தோன்றினது. இருநூற்றுக்கும் மேற்பட்ட அடியவர்கள் இந்த கந்தசஷ்டி விரதத்தை அனுஷ்டிக்கிறார்கள். அவர்களுக்கான ஒழுங்குகளை ஆலய பரிபாலன சபையினர் அவர்களுக்கு தேவையான பொருட்கள் அனைத்தையும் கொடுத்து அவர்களை வரவேற்று விரதத்தை அனுஷ்டிக்கக்கூடிய ஒழுங்குகளை பரிபாலனம் செய்து வருகின்றார். சேவ மனப்பான்மை மூலம் செய்யக்கூடியது முறையில் ஒரு கல்யாண மண்டபத்தையும் ஒரு தனிநபர் அமைச்சு தந்திருக்கிறார். ஆவணி மாதங்களில் வர மகோற்சவத்தை கிராம மக்கள் எல்லாருமா சேர்ந்து எங்கன முருகப்பெருமான் வாசலில் இதே ஒரு பண்டிகை மாதிரி நாங்கள் 11 நாள் திருவிழாவையும் கொண்டாடுறோம். நாலு கோபுரம் அமைச்சிருக்கிறோம். தீர்த்தக்கணி உண்டு. 8 மூளை கொண்ட தீர்த்தக்கணி. எனக்கு தெரியத்தக்கன இலங்கையில் அப்படி ஒரு கேணி இல்லை என்று நினைக்கிறேன். அப்படி ஒரு தீர்த்தக்கணியும் சுவாமி புரமாதுநாத குமரேசர் என்று பொருளே. ஐபிசி நேயர்களுக்கு வணக்கம். மற்றும் ஒரு தீபதர்சனம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக எங்களுடைய தாயக பிரதேசத்திலே அமைந்து காணப்படுகின்ற ஆலயங்களை தேடிச் சென்று அந்த ஆலயங்கள் தோற்றம் பெற்ற வரலாற்றையும் அதை தாண்டி அந்த ஆலயத்தினுடைய சிறப்புகளையும் தொகுத்து உங்கள் கண்முன்னே கொண்டு வரக்கூடிய நாங்கள் இன்றைக்கும் கூட அப்படியான ஒரு ஆலயத்திற்கு தான் வந்திருக்கின்றோம். அதாவது யாழ்ப்பாணம் பண்டத்தரிப்பு பகுதியிலே அமைந்து காணப்படுகின்ற பண்டத்தரிப்பு பிரான் பெற்ற பிரதேசத்திலே அமைந்து காணப்படுகின்ற முருகமூர்த்தி ஆலயத்திற்கு தான் உங்களை அழைத்து வந்திருக்கின்றோம். இந்த ஆலயம் தோற்றம் பெற்ற வரலாற்றையும் அதை தாண்டி இந்த ஆலயம் பற்றி நீங்கள் அறியாத பல்வேறுபட்ட விடயங்களையும் தான் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தொகுத்து காண்பிக்க இருக்கின்றோம். எனவே தொடர்ந்தும் நிகழ்ச்சியோடு இணைந்து பயணிக்கலாம் வாருங்கள். யாழ்ப்பாணத்திலிருந்து 19.1 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் வணிக கிராமம்தான் பண்டத்தரிப்பு என்னும் அழகிய கிராமமாகும். இந்த பண்டத்தரிப்பு பிரான் பெற்ற பகுதியில் அமைந்துள்ள ஆலயமே பண்டத்தரிப்பு பிரான் பெற்று பெரிய வளவு முருகமூர்த்தி ஆலயமாகும். இக்கிராமத்தினை பிரான்பதி என்று சிறப்பித்து கூறும் மரபு வழக்கில் உள்ளது போல ஈழத்து ஊர் பெயரகராதியிலும் அரசோச்சி வாழ்ந்த மக்களுக்குரிய பெரும் சிறப்பும் இவ்வூருக்குரியதாகின்றது. இது எவ்வாறு அமைய பெற்றிருப்பினும் முருகபிரான் அழகுற அருளாட்சி செய்யும் இடமாக பிரான் பெற்ற பிரதேசம் திகழ்கின்றது என்றால் அது மிகையாகாது. வற்றாது பொய்கை வளநாடு கண்டு மலை மேலிருந்த குமரா எனக்கு ஒரு பேரும் இல்லை உமையாழ்தனுக்கு மகனே தாடி தந்து அடியேனையாளும் முருகேசன் என்ற நரசே பாலூரலுண்டு கனிவாய் திறந்து
முருகப்பெருமானினுடைய சன்னிதானமானது எப்படி தோற்றம் பெற்றது என்பதை பார்ப்போமாக இருந்தால், ஆரம்ப காலத்தில் இந்த இடம் முழுவதுமே முழுக்க வயல் நிலங்களாகத்தான் காணப்பட்டது. அப்போ அன்றொரு நாள் அந்த வயல் உழுது கொண்டிருந்த சமயத்தில் ஒரு மண்ணுக்கடியிலிருந்து ஒரு வேல் ஒன்று தென்பட்டது. அப்போ ஒரு முதியவர் அந்த வேலை எடுத்துக்கொண்டு போய் ஒரு மரத்துக்கு கீழே அந்த வேலை பிரதிஷ்டை செய்து அதற்கு ஒரு சிறிய குடில் ஒன்றை அமைத்து பூஜை வழிபாடுகள் எல்லாம் செய்து வழிபட்டு வந்தார்கள். அதற்கு பிற்பாடுதான் இந்த ஆலயம் படிப்படியாக வளர்ச்சி கண்டு இவ்வளவு பெரிய ஒரு ஆலயமாக எல்லோருமே கவரக்கூடிய வகையில் இந்த முருகப்பெருமானினுடைய திருத்தலம் இப்பொழுது அமைந்து காணப்படுகிறது. அது மாத்திரமில்லாமல் இந்த பிரதேசத்தை அண்டி வாழுகின்ற மக்களுக்கும் கூட இந்த ஆலயம் ஒரு குலதெய்வமாக காணப்படுகிறது. இப்பொழுது முருகப்பெருமான் கோவில் கொண்டிருக்கின்ற நிலப்பரப்பானது ஆரம்ப காலத்தில் வயல் நிலங்களாகவே காணப்பட்டது. அன்று ஒரு முறை முதியவர் ஒருவர் வயல் செய்வதற்காக நிலத்தினை உழும் சமயத்தில் நிலத்தற்கடியிலிருந்து ஒரு வேலொன்று தென்பட்டது. முதியவர் அந்த வேலினை எடுத்து வந்து வயற்காணியிலே ஒரு மரத்துக்கு கீழ் பிரதிஷ்டை செய்து அதற்கு சிறிய குடில் ஒன்றையும் அமைத்து வழிபாடுகளை செய்து வந்தார். அதற்கு பிற்பாடு ஊர் மக்களின் பங்களிப்போடு இந்த முருகப்பெருமானினுடைய திருத்தலமானது பரிணாம வளர்ச்சியடைந்து உலகெங்கும் பறந்து வாழுகின்ற சைவ மக்களை ஈர்க்கக்கூடிய வகையில் தோற்றம் பெற்று காணப்படுகின்றது. எமது ஆலயத்தின் மூலஸ்தானத்தில் முதல் தான் தோன்றி வேலென்ற ஒரு வேலொன்று இருக்குது. அந்த வேல் தானாகவே தோன்றினது. முன்னே எங்கள் மூதாந்தையர் காலத்தில் பிற்பக்கத்தில் உள்ள வயல் பிரதேசத்தில் அந்த வேல் கண்டெடுக்கப்பட்டு அதை ஆதரித்து ஒரு வயசான ஐயா, செல்லக்கண்டு என்ற ஒரு வயசான ஐயா அந்த வேலை ஆதரித்து அதுக்குண்டு ஒரு சில குடிசை அமைத்து வழிபட்டு வந்திருக்கிறார். அந்த வேலின் மகிமையை எமது கிராம மக்கள் கண்டு வியந்து எங்கன்ற ஆலயத்தை, அந்த வேலுக்கு ஒரு ஆலயம் ஒன்று அமைக்க வேணும் என்று தீர்மானித்து எங்கள் கிராம மக்களாக எல்லாருமாக அதை ஒன்று கூடி
அந்த ஒரு ஆலயமாக உருவாக்குறதாக முடிவெடுத்துள்ளனர். அதன் பிரகாரம் இன்றைக்கு காலப்போக்கில் இன்றைக்கு ஒரு முதன்மைமிக்க ஒரு முருகன் ஆலயமாக இன்றைக்கு எங்கன்ற ஆலயம் திகழ்கிறது. இதற்கு காரணம் எங்கன அந்த வேலின் உடைய மகிமை தான். அது எத்தனையோ அற்புதங்களை செய்ததும், எத்தனையோ நாங்கள் மெய்சிருக்கக்கூடிய விஷயத்தை எத்தனையோ நேரடியாக கண்கொள்ள பார்க்கக்கூடிய இருந்ததால் தான் நாங்கள் இப்படியான ஒரு சிறப்பை கண்டு அதை உருவாக்கியிருக்கோம். இந்த முருகப்பெருமானினுடைய சன்னிதானத்திலே தினமும் 3 கால பூஜை வழிபாடுகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. வெள்ளிக்கிழமைகள் தோறும் எம்பெருமானினுடைய திருத்தலத்திலே சிறப்பு பூஜை வழிபாடுகள் நடைபெறுகிறது. அதைவிட இந்த ஆலயத்தினுடைய திருவிழா காலத்தை எடுத்துக்கொண்டால் ஆவணி மாதம் வருகின்ற வளர்பிறை தினத்திலேயே திருவிழா ஆரம்பமாகி பூரண தினத்தினை தீர்த்த உற்சவமாக கொண்டு 11 நாட்கள் திருவிழாக்கள் வெகு விமர்சையாக இங்கு அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. அதைவிட முருகப்பெருமானுக்கு மிக உகந்த நாள் கந்த சஷ்டி விரதம். இந்த கந்த சஷ்டி விரத நாட்களில் கூட இங்கு இந்த 6 தினங்களிலுமே இந்த சிறப்பு பூஜை வழிபாடுகள் நடைபெறுவதோடு இந்த பிரதேசத்தை அண்டி வாழுகின்ற மக்கள் அனைவரும் இந்த முருகப்பெருமானினுடைய திருத்தலத்திற்கு வருகை தந்து தங்களுடைய நோன்பினை அனுஷ்டித்து செல்வார்கள். அது மாத்திரமில்லாமல் முருகப்பெருமானுக்கு மிக உகந்த நாள் திருக்கார்த்திகை விரதம். இந்த திருக்கார்த்திகை விரதத்திலும் கூட இங்கு சிறப்பு பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகிறது. மேலும் சொல்ல போனால் தைப்பூசம், மாசி மகம், அதைவிட இந்த நவராத்திரி, சிவன் ராத்திரி, கேதாரகௌரி விரதம் எல்லாமே இங்கு சிறப்பான முறையில் அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. இந்த முருகப்பெருமானினுடைய திருத்தலத்திலே தினமும் 3 கால பூஜை வழிபாடுகள் நித்திய பூஜைகளாக இடம்பெற்று வருகின்றது. அது மாத்திரமில்லாமல் வெள்ளிக்கிழமைகள் தோறும் விசேட தினமாக அனுஷ்டிக்கப்படுகின்றது. முருகப்பெருமானினுடைய சன்னிதானத்திலே ஆவணி மாதம் வருகின்ற பூரண தினத்தினை தீர்த்த உற்சவமாக கொண்டு 11 நாட்கள் திருவிழா வெகு விமர்சையாக அனுஷ்டிக்கப்படுகின்றது. இது தவிர கந்த சஷ்டி காலத்தில் 6 நாட்களும் சிறப்பு பூஜைகள் இடம்பெறுகின்றன. மேலும் முருகப்பெருமானுக்கு மிக உகந்த நாள் திருக்கார்த்திகை தினமாகும். அந்த திருக்கார்த்திகை தினத்திலும் கூட எம்பெருமானுக்கு விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெறுகின்றது. மேலும் சொல்ல போனால் இங்கு தைப்பொங்கல், மகா சிவராத்திரி, புதுவருட பிறப்பு, சித்ரா பௌர்ணமி, வைகாசி விசாக பொங்கல், ஆணி உத்தரம், நவராத்திரி, திருவம்பாவை என்பனவும் மிக சிறப்பான முறையில் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது.
ஆலயத்தில் நித்திய பூசையாக அதிகாலை 6 மணிக்கும் மதியம் 12 மணிக்கும் மாலை நேரம் பின்னேரம் 5:30 மணிக்கும் பூசை நடைபெறுகின்றது வழமை. அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் விசேஷ பூசைகளாக நடைபெற்று கொண்டு வருகின்றது. மகோ உற்சவம் என்று சொல்லப்படுகின்ற 11 தினங்களும் ஆவணி மாதம் வளர்பிறையோடு ஆரம்பமாகி பருவத்தினத்தில் அன்று தீர்த்த உற்சவம் நடைபெறும். அது ஒரு சிறப்பான நிகழ்வாக எங்கள் மக்கள் எங்கள் முருகன் மீது கொண்ட அன்பினாக அதை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறோம். அடுத்தபடியாக நவராத்திரி பூசை எங்கள் ஆலயத்திலே தொடர்ந்தும் ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகின்றது. அதற்கு மேலாக இந்த கந்தசட்டி விரதம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நிகழ்வு எங்கள் கிராமத்தில் ஒரு கோயில் கொண்டிருக்கும் முருகப்பெருமான் அயலூர் கிராம மக்கள் அனைவரும் இந்த ஆலயத்துக்கு வருகை வந்து 200க்கும் மேற்பட்ட அடியவர்கள் இந்த கந்தசட்டி விரதத்தை அனுஷ்டிக்கிறார்கள். அவர்களுக்கான ஒழுங்குகளை ஆலய பரிபாலன சபையினர் அவர்களுக்கு தேவையான பொருட்கள் அனைத்தையும் கொடுத்து அவர்களை வரவேற்று விரதத்தை அனுஷ்டிக்கக்கூடிய ஒழுங்குகளை பரிபாலனம் செய்து வருகின்றார்கள். எங்களுடைய ஆலயம் சிறப்பு பெற்று விளங்குகிறதுக்கு முதல் காரணம் எங்கள் மக்களினுடைய பூரண ஒத்துழைப்பு தான் இந்த ஆலயம் இவ்வளவு சிறப்பாக அமைந்ததற்கு காரணமாக அமைந்தது. அதனைத் தொடர்ந்து எங்களுடைய ஆலயம் பிரதம குருவாக விளங்குகின்ற குருக்களையா அவர்கள் விசேஷ பூசைகள் எல்லாம் சிறப்பாக அவரால் நடைபெற்று கொண்டு வருகின்றபடினால் அவரையும் நாங்கள் இந்த இடத்திலே அவரின் பெருமையும் புகழையும் இந்த இடத்தில் நாங்கள் சொல்ல வேண்டிய இருக்கிறது. அப்படியான ஒரு சிறந்த குரு ஐயா அவர்களை நாங்கள் இங்கே சேர்த்திருக்கின்றோம். அவர்கள் நீண்ட நிறைந்த செல்வத்தோடும் பெருமானுக்கு தொடர்ந்து இந்த பூஜையை வழிநடத்த வேண்டும் என்று முருகப்பெருமானின் பாதாள விந்தியை வந்து கேட்டுக்கொள்வோம்.
இந்த முருகப்பெருமானினுடைய திருத்தலமானது சொல்வதற்கரிய பல அற்புதங்கள் நிறைந்த திருத்தலமாக அமைந்து காணப்படுகிறது. ஏனென்றால் இந்த ஆலயத்தில் வந்திருக்கிற கேணியினுடைய நீர் எப்பொழுதுமே வற்றுவதில்லை. ஆனால் இந்த திருத்தலத்தில் ஏதாவது குறைபாடுகள் பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி சொன்னால் அந்த கேணியினுடைய நீர் மட்டம் சரியாக குறைஞ்சு வற்றி போயிடும். பிறகு அந்த பிரச்சனைகளை சீர் செய்ததற்கு பிற்பாடு தான் வளமை போன்று அந்த நீர் மட்டம் உயர்ந்து காணப்படும். அதைவிட இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு முருகப்பெருமானினுடைய விக்கிரகம் சிலை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 12 அடி உயரத்தில் அந்த விக்கிரகம் அமைக்கப்பட்டிருக்கிறது. என்னென்னா யாழ்ப்பாணத்தில் இருக்கிற முருகன் ஆலயங்களில் இந்த முருகப்பெருமானினுடைய திருத்தலத்தில், அதாவது பிரான்பற்று பிரதேசத்தில் அமைந்து காணப்படுகின்ற மூலமூர்த்தி முருகப்பெருமானினுடைய திருத்தலத்தில் தான் அந்த விக்கிரகம் கூட அமைக்கப்பட்டிருப்பதும் ஒரு சிறப்பினை வெளிப்படுத்தி நிற்கிறது. அதைவிட இந்த பிரதேசத்தை அண்டி வாழுகின்ற ஊர் மக்களிட களவுகள் எதுவும் இடம்பெற்றால் இந்த முருகப்பெருமானினுடைய திருத்தலத்திலே முறையிட்டு சென்றால் ஒரு குறிப்பிட்ட 8 நாட்களுக்குள்ள அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். ஒன்றில் அந்த பொருள் கிடைக்கும், இல்லைன்னு சொல்லி சொன்னால் அந்த பொருள் அதுக்கான ஒரு தீர்வு அந்த 8 நாளில் கிடைக்கும். இதுவும் கூட இந்த முருகப்பெருமானினுடைய சிறப்பினை வெளிப்படுத்தி நிற்கிறது. அது மாத்திரமில்லாமல் இந்த ஆலயத்திற்கு தென்கிழக்கு மூலையில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு படி மாதிரி அமைக்கப்பட்டிருக்கிறது. அது முதியவர்களுக்காக அமைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் இளைப்பாறி செல்வதற்காக அந்த கட்டிடம் அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சொல்ல போனால் இந்த கேணி கூட இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஆலயங்கள் இருக்கிற கேணிகளில் இந்த முருகப்பெருமானினுடைய திருத்தலத்தில் இருக்கின்ற கேணி தான் பெரிய கேணியாக அமைந்து காணப்படுவதும் இந்த முருகப்பெருமானினுடைய சிறப்பினை வெளிப்படுத்தி நிற்கிறது. சிறப்பு பேர் பெற்று விளங்கும் இந்த வேட்பெருமானினுடைய திருத்தலமானது சொல்வதற்கரிய பல சிறப்புகளை கொண்டமைந்த திருத்தலமாக காணப்படுகின்றது. அதாவது எம்பெருமானினுடைய திருத்தலத்தினை நாடி வரும் அடியவர்கள் மனமுருகி மெய்சிலிர்த்து சிரம் தாழ்த்தி வணங்கக்கூடிய வகையில் வில்லு மண்டபத்திற்கு மேற்புறமாக மிக பிரம்மாண்டமான முறையில் முருகப்பெருமானினுடைய அழகிய சிலை கிட்டத்தட்ட 12 அடி உயரத்தில் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. அத்துடன் இந்த முருகப்பெருமானினுடைய சன்னிதானத்தில் அமைந்துள்ள தீர்த்தக்கேணியானது 8 மூலைகளை கொண்டு எண்கோண வடிவில் அமைக்கப்பட்டு இலங்கையிலேயே இருக்கின்ற ஆலயங்களில் மிகப்பெரிய ஆலய கேணியை கொண்டமைந்த ஆலயமாக இந்த முருகப்பெருமானினுடைய திருத்தலம் அமைந்து காணப்படுகின்றது. மேலும் இந்த முருகப்பெருமானினுடைய சன்னிதானத்தில் அமைந்திருக்கும் கேணியானது எப்பொழுதுமே வற்றாத நீரூற்றினை கொண்ட கேணியாக காணப்படுகின்றது. ஆனால் இந்த ஆலயத்தில், அதாவது இந்த முருகப்பெருமானுக்கு ஏதாவது குறைகுற்றங்கள் இருப்பின் அந்த கேணியில் உள்ள நீர் முற்றுமுழுதுமாக குறைந்து வறண்டு காணப்படும். இதுவும் கூட இந்த பிரான்பற்று பதியிலே வீட்டிருக்கும் முருகப்பெருமானினுடைய சிறப்பினை வெளிப்படுத்தி நிற்கின்றது.
எமது முருகன் ஆலயத்தில் நடைபெற்ற அற்புதங்கள் அது பலதான். எனக்கு தெரிந்தவையும் எங்கெண்ட காலத்தில் நான் கண்ணால் பார்க்கக்கூடிய நிகழ்ந்தவைகளையும் ஒரு சில முன்வைக்கிறோம். எமது முருகன் ஆலயத்தில் நாங்கள் மனதில் உருக்கப்பட்டு எதை கேட்டாலும் அது எங்களுக்கு கட்டாயமே எங்களுக்கு அது நேரடியாக நடக்கக்கூடியதாக இருக்கும். நாங்கள் இந்த ஆலயத்தை புனரமைக்கிற வேளையிலேயே எத்தனையோ தடவை அதை நாங்கள் அனுபவப்பட்ட நாங்கள் எங்கன மனம் வருந்தி எதை வேண்டுகிறோமோ அது கட்டாயமே கிடைக்கும். இப்போ எங்களுக்கு இதில் ஒரு எங்கன அந்த வேலின்ற மகிமை என்று சொன்னால் எங்கன்ற ஆலயத்தில் களவுன்றது எங்கே எப்போவுமோ நடக்கிறதா நான் கேள்விப்படையில். அப்படி நடந்தாலும் குறிப்பிட்ட காலத்தில் ஒரு கிழமைக்குள்ள இல்லையண்டா 8 நாளையால் அதுன்ற களவை கண்டுபிடிக்கக்கூடிய இருக்கும். இல்லையண்டா அதுக்குரிய பொருள் திரும்பி எங்கள் ஆலயத்துக்கு வாரதை நாங்கள் நேரடியாகவே எங்கள்ட பீரியட் எங்கள்ட காலத்திலேயே நாங்கள் அதை கண்டறிந்திருக்கிறோம். அதனால் எங்களுக்கு இப்போ இன்றைக்கு ஒரு பெரிய நிகழ்வு நடக்க போகுதுன்னு சொன்னாத்தனிலும் எங்களுக்கு அதை எங்கள்ட காலநிலை குழப்ப நிலையை உண்டு பண்ணும்னு சொன்னாத்தனிலும் எங்கள்ட குருக்கள் ஐயாவும் ஆலயத்தில் ஒரு விசுவாசமானால் அந்த குருக்கள் ஐயாவுன்ற வேண்டுகோளுக்கிணங்க நாங்கள் ஒரு கட்டி கப்பிரமும் ஒரு தேங்காயம் எடுத்து கொடுப்போமா இருந்தாலே எங்களுக்கு அப்படியான ஒரு காலநிலையை கூடி எங்களுக்கு ஒரு இடநிறுத்தம் செய்து எங்கள் முருகப்பெருமான் அந்த நிகழ்வை சிறம்புற நடக்கிறதுக்கு காலநிலை கூடி எங்களுக்கு உதவும். நிலையில் கூடி நான் நேரடியாக பார்க்கக்கூடிய இருக்கின்ற இன்றைக்கு இப்படியான அந்த ஐபிசி ஒலிபரப்பு கூடி நேற்று நிலை இருந்த நிலை வேறு இன்றைக்கு எங்களுக்கு ஒரு காலமே எங்களுக்கு ஒத்துழைச்சி தந்திருக்குது. இதே எங்கள்ட முருகப்பெருமான் அருள் தான் சொல்ல வேணும். எங்களுக்கு நாங்கள் சில நேரத்தில் தெரியாமல் ஒரு குற்றங்கள் குறைகள் விடலாம். அதை கூடி எங்களால் கண் முன்னால் அறியக்கூடியதாக இருக்கும். நான் கேள்விப்பட்ட நான் ஒரு வருடத்தில் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது அந்த குருக்கள் ஐயா ஏதோ அந்த பூச நேரங்கள் மகோற்சவ காலத்தில் ஒரு சின்ன குறைபாடு விட்ட வேண்டும். உடனே எங்கள் கிணத்தில் உள்ள ஆலய கிணத்தில் உள்ள தண்ணீர் உடனே வற்றிவிட்டது. அந்த 10-11 நாள் திருவிழா முடியத்தான் திரும்ப அந்த கிணத்தில் தண்ணியே வந்தது. இது கேட்கும் பொழுதே எங்களுக்கு ஒரு மனதில் ஒரு புல்லரிப்பு ஏற்படுதுங்கோ. நாங்கள் விசுவாசமாக இருக்கிறோம். அப்படி ஒரு மனதில் விசுவாசமாக வச்சு முருகனை நாங்கள் வழிபடுறோம். ஆனால் முருகனும் அப்படியான ஒரு விசுவாசமான செயல்பாடுகளை எங்களுக்கு கண்முன்னே காட்டு. அது நேரடியாக அறியக்கூடிய இருக்குது.
இந்த 2016ஆம் ஆண்டு இந்த ஆலயம் பாலஸ்தானம் பண்ணினாங்கள். பாலஸ்தானம் பண்ணி புதுசாக புனரமைப்பு செய்தினாங்க. அதற்கு நாங்கள் எமது கிராம மக்கள் எங்கன முருகப்பெருமானில் அப்படி ஒரு விசுவாசம், ஒரு தாய் தகப்பன் பிள்ளையில் எப்படி விசுவாசம் வச்சுருக்கணுமோ அந்தளவு ஒரு விசுவாசத்தை எங்கன கிராம மக்கள் எங்கன முருகன் மேலே வச்சுருக்கணும். அதற்கு நாங்கள் எங்களுக்கு 33 பேர் தங்களோட உபயமாக செய்கிறதுக்கு முன் வந்தோம். நிதி அன்பளிப்பை விட உபயம் உண்டு, கட்டிட வேலைகள் அதுகள் இதுகள் உண்டு. 32 பேர் எங்களுக்கு உபயமாகவே செய்து தந்தவர்கள். அதன் அடிப்படையில் தான் நாங்கள் இப்படி இந்த 4 வீதிக்கும் 4 கோபுரம் அமைச்சிருக்கிறோம். தீர்த்தக்கேணி உண்டு, 8 மூளை கொண்ட தீர்த்தக்கேணி. எனக்கு தெரியத்தக்கன இலங்கையில் அப்படி ஒரு கேணி இல்லை என்று நினைக்கிறேன். அப்படி ஒரு தீர்த்தக்கேணியும் ஒரு கல்யாண மண்டபம்ன்றது எங்கள்ட இன்றைய காலநிலைக்கு இல்லை, முன்னைய காலநிலைக்கு ஏற்ற மாதிரியும் ஒரு வறுமையில் உள்ள மக்களின் நிலையை கருதி ஒரு சேவ மனப்பான்மையோட எந்த ஒரு நிதி அடிப்படையும் இல்லாமல் சேவ மனப்பான்மையோடு செய்யக்கூடியது முறையில் ஒரு கல்யாண மண்டபத்தையும் ஒரு தனிநபர் அமைச்சு தந்திருக்கிறார். மற்றும்போல் முன்னுக்கு எங்களுக்கு எவராக இருந்தாலுமே வந்தோடனே கையெடுத்து கும்பிடக்கூடிய அளவுக்கான ஒரு முருகன் சிலை எங்கள் வாசலில் அமைக்கப்பட்டிருந்தது. மற்றும்போல் எங்கள்ட இதுண்ட உள்வீதி அமைப்புகள் எல்லாமே ஒவ்வொரு உபயமாக செய்தவர்களுக்கு நிதி தந்தாக்கண்ட உதவியை நாங்கள் வேறு கேள்விகளுக்கு பயன்படுத்தியிருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக எங்கண்ட கிராமத்தில் 2 அன்னதான மண்டபம், இடப்பக்கமும் வலப்பக்கமாக 2 அன்னதான மண்டபம் இருக்கிறார்கள். மகோற்சவ 11 நாள்கள்லையும் அந்த 2 மண்டபத்திலையும் அன்னதானம் வழங்குவார்கள். போதிய அளவு யார் வந்தாலுமே சிறப்பாக செய்யக்கூடிய அளவுக்கான ஒரு அன்னதானம் இங்கே கட்டாயம் வழங்குவார்கள். இந்த முறை நடந்த மகோற்சவமும் ஒரு கோலாகலமான முறையில் சிறப்பாக ஒரு பண்டிகைன்றது வருஷப்பறப்பு இல்லாட்டி ஒரு தீபாவளி கொண்டாட்டம்ன்றது நாங்கள் தனித்தனியாக குடும்பங்களில் எப்படி தனித்தனியாக கொண்டாடுறோமோ அதே மாதிரி ஆவணி மாதங்களில் வர மகோற்சவத்தை கிராம மக்கள் எல்லாருமா சேர்ந்து எங்கன முருகப்பெருமான் வாசலில் இதே ஒரு பண்டிகை மாதிரி நாங்கள் 11 நாள் திருவிழாவையும் கொண்டாடுறோம். அதன் அடிப்படையில் எல்லா விதத்திலையுமே சிறப்பாக செய்வார்கள். அது உண்மையில் ஒரு வரவேற்கத்தக்கதும் எங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, பணம் இருந்தாலும் அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலைன்றது இதைத்தான் சொல்ல வேணுங்க. எல்லாருமா சேர்ந்து சந்தோஷமாக செய்யக்கூடிய இருந்தது. பண்டத்தரிப்பு பிரான்பெற்ற பகுதியில் அழியாத ஒரு பொக்கிசமாக அருளாட்சி நடாத்திக் கொண்டிருக்கும் இந்த வேட்பெருமானினுடைய திருத்தலமானது
உலகெங்கும் பறந்து வாழ்கின்ற சைவ மக்களை ஈர்க்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்றது. இவ்வளவு பெருமைகள் பொருந்திய பண்டத்தரிப்பு பிரான் பெற்ற பெரியவளவு முருகமூர்த்தி ஆலயத்திற்கு பல பாகங்களில் இருந்தும் பல நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள். வருகை தந்து முருகப்பெருமானை தரிசித்துச் செல்வதையும் இங்கு அவதானிக்க முடிகின்றது. हरि ओम श्री गुरुभ्यो नमः। गुरुर्ब्रह्मा गुरुविष्णु गुरुर्देवो महेश्वरः। गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विषये त्ववरोगिणां निजये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्तगुरवे नमः। सरस्वती नमस्तुभ्यं भरते कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धुर्भवतु मे शताम्। ஹரி ஓம். அன்பான முருகப்பெருமான் அடியார்களே, இந்த ஆலயத்திலே மிகவும் சிறந்த முறையில் திருவிழாக்களும் சிறந்த முறையில் கும்பாபிஷேக கிரியைகளும் இப்போது நடந்து முடிந்திருக்கின்றன. அவற்றில் சில காணொளிகளை இங்கே கண்டுகொள்ளலாம். மேலும் இவ்வாலயத்தின் பூசை முறையானது அதிகாலை 5:30 மணியளவில் முதலாம் மணி அடித்து 6 மணியளவில் முருகப்பெருமானின் காலை பூசையும், பகல் 11:30 மணியளவில் மணியடித்து 12 மணியளவில் மதிய கால பூசையும், பேர்ந்து மாலை 5 மணியளவில் சாயங்கால பூசையும் இங்கு நடைபெறும். இங்கு பிரான் பெற்ற மக்கள் எல்லோரும் மிகவும் சிறந்த முறையில் இந்த முருகனை ஆதரித்து மிகவும் ஒரு பக்திபூர்வமாக ஆதரித்து வருகின்றனர். சொல்லப்போனால் இந்த முருகனில் இந்த ஊர் ஜனங்களுக்கு எல்லாருக்கும் சரியான விருப்பம். அதால் தான் இந்த முருகன் கோயில் இந்த அளவுக்கு சிறப்பாக பெரிய ஆலயமாக கட்டப்பட்டு
ஆலய நிர்வாகத்தின் மூலமாக கட்டப்பட்டு மிகவும் சிறந்த முறையில் இந்த திருவிழாக்களை நடத்தி கொண்டு சென்ற ஆலய தலைவர் திரு ஜெயரூபன் அவர்களுக்கு பெரிய நன்றியை சொல்லிக் கொள்ளலாம். அதுதான் மெயினான்னு சொல்லலாம். ஜெயரூபன் அண்ணா தான் எல்லாத்தையும் நின்று நடத்தி கொள்கிறவர். மற்றது ஆலயத்தின் செயலாளர் திரு சின்னராசா அண்ணன் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இருவரும் சேர்ந்து இந்த ஆலயத்தை மிகவும் சிறந்த முறையில் நடாத்தி கோயிலை கொண்டு செல்கிற அளவுக்கு தான் இருக்கிறாங்க. ஆலயத்தில் 12 திருவிழாக்களுக்கும் 12 உபயகாரர்கள் இருக்கின்றனர். உபயகாரர்கள் ஒவ்வொரு உபயகாரர்களும் மிகவும் முருகன் மீது பக்தி பூர்வமாக பூசைகளை சிறந்த முறையில் கொண்டு செல்பவர்கள். ஆகிய நீங்கள் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் பண்டத்தரிப்பு பிரதேசத்திலே பண்டத்தரிப்பு குறிப்பாக பிரான்பற்று பிரதேசத்தில் அமைந்து காணப்படுகின்ற முருகமூர்த்தி ஆலயத்தை பார்த்திருப்பீர்கள். இந்த ஆலயம் பற்றி நீங்கள் அறியாத பல்வேறுபட்ட விடயங்களையும் அதை தாண்டி இந்த ஆலயத்தினுடைய தோற்றம் பெற்ற வரலாற்றையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு தொகுத்து காண்பித்திருந்தோம். இந்த நிகழ்ச்சி உங்கள் எல்லோருக்குமே கண்டிப்பாக பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கையில் இதே மாதிரி மற்றொரு தீப தரிசன நிகழ்ச்சியில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் நோமிகா சாந்தகுமார். நன்றி, வணக்கம் நேர்களே.